ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ. காலையிலேயே வந்துட்டு நல்ல மழை, அதனால் இன்றைக்கி சோறு வந்து கரண்ட் அடுப்பில் வச்சாச்சு. அப்புறம் நேற்றுக்கு வந்து ஆப்பத்துக்கு மாவரைச்சி வச்சுருந்தேன், அதுவுமே நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. மீன் குழம்புமே நேற்றுள்ள மீன் குழம்பு தான். மீன் குழம்பெல்லாம் அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை வந்துட்டு நேற்று நைட்டே ஊற போட்டிருந்தேன். நிறைய போட்டிருக்கேன், கொஞ்சமாக வந்து அவிச்சிட்டு வெறுமா சாப்பிடலாம், அப்புறம் கொஞ்சம் வந்து குழம்புக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு அடுப்பில் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே தான் போட்டு வைப்பேன். அப்புறம் வந்துட்டு கரண்ட் அடுப்பில் சமைக்கிறதெல்லாம் எனக்கு அந்தளவு பிடிக்காது. அது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ வழி இல்லாமல் வச்சுருக்கேன். கரண்ட் அடுப்பில் வந்து நீங்கள் வந்து சமைப்பீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்துட்டு வெறும் டீ மட்டும் போடலாம் அப்படின்னு தான் ஹஸ்பண்டுமே வாங்கி கொடுத்தாங்க. நானுமே டீ மட்டும் தான் அதில் போடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வேறு வழி இல்லாமல் சோறுமே வைக்க வேண்டியதாக போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பில் இருந்து அப்படியே கேஸுக்கு மாற்றியாச்சு. ஏன்னா கரண்ட் போயிட்டுனா கரண்ட் அடுப்பில் ஒன்றும் வைக்க முடியாது. இது ஒரு பெரிய வேலை. அரைச்சி ஊற்றும் போது பார்த்து கரண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடலாம் அப்படின்ட்டு தேங்காய் பால் தான் எடுத்து ஊற்றி நான் குழம்பு பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மழை, சரி நல்ல மழை, சொல்லவே முடியல, அந்தளவுக்கு மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குற அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் ஓஞ்சி இருந்துச்சு. அப்புறமா சுட சுட ஆப்பமும் சுட்டு கடலை குருமாவும் வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. பிள்ளைங்களுக்கு நல்ல வேளை இன்றைக்கி லீவு, அதனால் பரவாயில்ல அப்படின்ட்டு இன்றைக்கி காலை டிஃபனை வந்து முடிச்சாச்சு. என்கிட்ட வந்து ஆப்பச்சட்டி எதுவும் கிடையாது. நான் தோசைக்கல்லில் தான் வந்துட்டு மூடி வச்சு ஆப்பம் ஊற்றுவேன், நல்லாவே வரும் எனக்கு. இதுவே வந்துட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னோடய வேலையில் வந்து உட்காந்தாச்சு. இனி வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் இதிலே உட்காந்துக்க வேண்டியதுதான். இடையில லஞ்ச் பிரேக் மட்டும் வந்து எடுப்பேன். அப்புறம் வந்து மீதி வேலை எல்லாமே ஈவினிங்க்கு அப்புறமா தான் பண்ணுவேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு மழை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெந்நீர் போட்டு வச்சுருந்தேன், அதை குடிச்சிட்டு அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. பாய்.